துருக்கியில் சிக்கிய தமிழக மாணவர்கள் 11 பேரை பத்திரமாக மீட்டுக் கொண்டுவர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தை சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகள் 11 பேர் சர்வதேச விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க துருக்கி நாட்டுக்கு சென்றுள்ளனர். அங்குள்ள டிராப்டூன் பகுதியில் தற்போது அவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தலைநகர் அங்காராவில் நடைபெற்று வரும் கலவரத்தால் மாணவர்கள் மத்தியிலும் அவர்களின் பெற்றோர் மத்தியிலும் அச்சம் நிலவி வருகிறது. மாணவ மாணவிகள் 11 பேரும் தற்போது பாதுகாப்புடன் இருப்பதாக பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். துருக்கியில் சிக்கிய தன் மகளிடம் அவ்வப்போது தான் பேசி வருவதாக தமிழ்செல்வி என்ற மாணவியின் தந்தை வெங்கடேஸ்வரன் தெரிவித்துள்ளார். தன் மகளுடன் சென்ற அனைவரையும் பத்திரமாக மீட்டுக் கொண்டுவர அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இருக்கக்கூடிய பகுதியில் ரொம்ப பாதுகாப்பான முறையில் பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்போ காலையிலேருந்து அவங்ககிட்ட ஃபோன் மூலிமா பல முறை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். அவங்களுக்கு சாப்பாட்டுக்கோ அல்லது தங்குற வசதிக்கோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறாங்க. ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறாங்க. இப்போ அவங்க ரிட்டர்ன் அங்கேருந்து துருக்கியிலேருந்து டெல்லி எப்படி வருவாங்க அப்படிங்கிறது எந்த விதமான தகவலும் இன்னும் வரல. இதுக்கு அந்தந்த மாநில அரசுகளும் மத்திய அரசும் இப்ப இவங்க பாதுகாப்போட இப்ப இங்க இந்தியாவை சேர்க்கணும். இருக்கக்கூடிய பகுதியில் ரொம்ப பாதுகாப்பான முறையில் பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்ப காலையில இருந்து அவங்ககிட்ட போன் மூலியமா பல முறை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். அவங்களுக்கு சாப்பாட்டுக்கோ அல்லது தங்குற வசதிக்கோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறாங்க. ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறாங்க. இப்ப அவங்க ரிட்டர்ன் அங்கிருந்து துருக்கியிலிருந்து டெல்லி எப்படி வருவாங்க அப்படிங்கிறது எந்த விதமான தகவலும் இன்னும் வரல. இதுக்கு அந்தந்த மாநில அரசுகளும் மத்திய அரசும் இப்ப இவங்க பாதுகாப்போட இப்ப இங்க இந்தியாவை சேர்க்கணும். அதேபோல துருக்கியில் சிக்கிய தன் மகள் பத்திரமாக நாடு திரும்ப போதிய நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என சமயஸ்ரீ என்ற மாணவியின் தந்தை லோகநாதன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கோவை மாவட்ட ஆட்சியரிடம் அவர் மனு அளித்துள்ளார். பள்ளி கல்வித்துறை சார்பாக துருக்கியில் நடைபெறுகிற உலக தடகள போட்டிகளில் கலந்து போயிருக்காங்க. இந்தியா முழுவதும் 40 பேர் போயிருக்காங்க. தமிழ்நாட்டில் 6 பொண்ணுங்க 6 பசங்க போயிருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் 5 மணிக்கு தான் ஊடகத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு துருக்கியில் ராணுவ புரட்சி. அது சமயமா என் பொண்ணை மீட்டு தரணுங்க. தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு பிரதமர் அவர்களுக்கு நேரடியாக தலையிட்டு வருங்கால நட்சத்திரங்கள் ஒலிம்பிக்ஸ் போகிற அளவுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப சேஃபாகவும் கொண்டு சேர்க்கணும்னு சொல்லி